என்னை நம்பி வந்தவன் ஒருபோதும் வெக்கப்பட்டதில்லை, தலை குனிதில்ல, கையேந்தையும் விடல, தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமே இல்லை. நான் சொன்னேன், எந்த வெள்ளக்காரனும் வேணாம். கொரோனா டைம்ல பாருங்க, ஒரு பாஸ்ட் வீட்டுக்கு பாருங்க, என்ன அரிசி பருப்பு மூட்டை மூட்டையே கொடுக்குறான்னு சொன்னாங்க. ஒரு பாஸ்ட் வந்து என்ன கூப்பிட்டாரு, இங்க ஐயா கூப்பிடுறாரு பாருங்க அங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த பாஸ்டை என்கிட்ட வர சொல்லு. ஏன்னா கவனிங்க, ஒரு கம்பெனியில வேலை செஞ்சவே சூப்பர்வைசரோ மேனேஜரோ ஹெச்ஆரோ நான் பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. என்னுடைய கம்பெனி பரலோகம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். என்னுடைய கம்பெனி பரலோகம். என்னுடைய எஜமான் இயேசு. அவருக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன், அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். என்னை அவனிடத்தில் அற்பமான நாளைய தினத்தை குறித்து எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று என்ன பண்ணாத. கொரோனாவில் கூட நான் செழிப்பா இருப்பேன், ஏன்றா என் தேவன் அப்பேற்பட்டவர். அந்த ஆள் சொன்னாரு, எல்லாம் கொடுக்குறாங்கன்னா கையேந்துவாங்க, இந்த ஆள் என்ன வாங்க மாட்டாரு. வாங்க மாட்டேன், ஒருபோதும் வாங்க மாட்டேன். ஏன்? வாங்கினால் ஒரே ஒரு இடத்தில் தான் வாங்குவேன், அவர் பேரு இயேசு. நான் சொல்றேன், நீங்க அந்த மாதிரி சபைக்கு வந்து அந்த மாதிரி விசுவாசத்தை கத்துக்கின வெயிட் பண்ணவே போதும். மாமிசத்துல போய் தடான அங்கேயும் இங்கேயும் வாங்கிடாதீங்க. நீங்க நடத்த வரையிலும் நான் இருக்கிறேன். நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. பார்த்திருக்கீங்களா? என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்கிருந்து வருது, என்ன நடக்குது, எப்படி போசிக்கிறாருன்னு தெரியல. எலியாவுக்கு சொன்ன மாதிரி சொன்னாரு, கேரி தாற்றல போய் உட்காருன்னு சொன்னார். உட்கார்ந்துட்டு ஆண்டவர் என்ன அடுத்து எப்படி வரும், ஏது வரும், கேள்வியே இருக்க கூடாது. இவன் நினைச்சான் பெரிய எஜமான் வீட்டுல இருந்து தான் வரும் அப்படின்னு நினைச்சான். யாரோ பெரிய ஆள் தான் எடுத்துட்டு வருவான்னு. கடைசியா எது வருது? காக்கா வருது. காக்கா பாத்தீங்களா? பாட்டி கதையை கட்டுக்கிறீங்களா? கையில் இருக்கிற வடையவே புடுங்கிட்டு போற காக்கா. அது புடுங்குற காக்கா கர்த்தர் கட்டளையிட்டால் புடுங்குற காக்கா வாயில கரெக்டா வச்சுன்னு வந்து என்ன பண்ணுது? தூக்குவலி அப்படியே தூக்கிட்டு வருதான். இவனுக்கு அதிசயம், ஆச்சரியம். அவர் சொல்ல, எல்லாம் சொல்லுங்க, அவர் சொல்லாகும், கட்டளையிட்டால் நிற்கும். காக்காக்கு சொல்லிட்டாரு, காக்காவே உன் சுவாபமே புடுங்குற சுவாபம் தான். நான் சொல்லுகிறேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஊழியக்காரன் இடத்தில் கொண்டு போய் பத்திரமா, திறந்து கூட பாத்துறாத, பத்திரமா போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துரு. திறந்து பார்த்தா என்ன இருக்குது? கறியும் நல்லா என்ன இருக்குது? அப்பமும் இறைச்சி. எல்லாம் சொல்லுங்க, அப்பமும். இவ்வளவு நேரத்துக்கு சொல்றீங்களே பசிக்குது. அப்பமும், எல்லாம் சொல்லுங்க, அப்பமும் இறைச்சியும். வேற சபைக்கு பண்ணீங்களா? கஞ்சி சபையில. எங்க சபையில கஞ்சி சபையில. நான் சொல்கிறேன், இயேசுவின் சபையில் அப்பமும் இறைச்சியும். ஒரு நேரம் கொண்டு வந்தது இல்ல, காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு இந்த ஆற்றின் தண்ணீரை அள்ளி குடித்தான். ஆண்டவரே, ஆற்றுல தண்ணி வத்தி போச்சு, கவலைப்படாத. ஒரு வழி அடைக்கப்படும் பொழுது ஆண்டு சொல்றாரு, 7 வழிகளை கேட்கிறான். சாரி பார்த்து விதை வீட்டுக்கு போறியா? சொல்லிருக்கலாம், அங்கே ஒரு புடு மாவு கொஞ்சம் சாகா இருக்கிற ஆண்டவரே, இங்கே கூட்டு வந்த நீ பிழைப்பதற்காக அல்ல, நீ போகிற வீடு பிழைக்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஊழியக்காரன் போறது அவன் பிழைப்புக்காக அல்ல, அந்த குடும்ப பிழைப்புக்காகவே. ஆண்டு சொல்றாரு, வாங்கி அதை சாப்பிட்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்றாரு, உன் பானையில் மாவுகள் என்ன பண்ணாது? செலவழிந்து போவதும் இல்லை, களையத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, கொடுக்கிறதுனால என்ன லாபம்? லாபத்தை தெரிந்து கொண்டவர்கள் கொடுத்து வாங்கிடுவாங்க. விவசாயிக்கு தெரிஞ்சிருச்சு, மண்ணுக்கு கொடுக்கிறான், திரும்பி வாங்கிக்கிறான், மண்ணுக்கு கொடுக்கிறான், வாங்கிக்கிறான். அதான் சொல்றாரு, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் என்ன பண்றதுல குறைந்து போவதே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, என் வாயிலிருந்து
புறப்படுகிற வார்த்தையும் அப்படியே இருக்கும்.